பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மேன்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்றில் காணப்படக்கூடிய முரண்பட்ட 3 விஷயங்களில் சமரசத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்பது பற்றிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸில் மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக. உறவை துண்டித்தவரோடு சேர்ந்து வாழுங்கள், உனக்கு மோசம் செய்தவனை மன்னித்து விடுங்கள், உனக்கு கெடுதல் செய்பவனுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 செய்திகளும் மனிதனுடைய பொதுவான மனிதனுடைய வாழ்க்கையில் முரண்பட்ட செய்திகளாக இருக்கின்றது. முரண்பட்ட செய்திகளை நீங்கள் சாத்தியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். குடும்ப உறவுகள் இன்றைய காலத்தில் உடைந்த தேங்காவை போன்று சிதறி கிடக்கின்றன. விட்டு கொடுக்கும் பழக்கத்தால் ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷத்தை காண முடியும். சின்ன சின்ன சண்டைகளை பெரிதாக ஆக்க நினைக்காமல் இருந்தாலே குடும்பங்களில் நல்ல புரிதல்கள் உண்டாகிவிடும். யார் உன்னோடு உறவை துண்டித்து விட்டாரோ அவரோடு சேர்ந்து வாழுங்கள் என்ற நபிமொழி கசப்பான உண்மையை தெளிவாக சொல்லுகின்றது. பிரச்சனைகளுக்காக எந்த காரணமும் இல்லாமல் நாள் கணக்கில், மாத கணக்கில், வருடக்கணக்கில் பல குடும்பங்களில் உறவுகளில் பெரிய இடைவெளி இருப்பதை நம்பினால் யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு பல குடும்பங்களில் உறவுகள் விரிசல்களாய் கிடக்கின்றன. எனது உறவினர்கள் என்னோடு சண்டை போட்டு உறவை முறித்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் நிறைய நன்மை இருக்கிறது என்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லை செயல்படுத்துவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல நசீபை தருவானாக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனதை பெற இறைவனிடம் நாம் தினம் தினம் கையேந்தி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மின் ஹுஸ்னில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. ஒரு மனிதனின் அழகிய குணங்களில் ஆகச் சிறந்த குணம் எது என்றால், எது சந்தேகம் என்று தெரிகின்றதோ அதை விட்டு விடுவதுதான் என்று கூறினார்கள். சந்தேகம் என்பது நட்பின் நஞ்சு என்று தமிழ் சொல்லாடலில் ஒரு வார்த்தை இருக்கின்றது. சந்தேகம் நட்பின் நஞ்சு. ஒருவர் தனது நண்பனிடம் சந்தேகம் பட்டால் அவரின் நட்பு அழிந்துவிடும். ஒரு கணவர் தனது மனைவியின் மீது சந்தேகம் கொண்டால் இருவரின் சந்தோஷமும் விஷமாக மாறிவிடும். விட்டு கொடுப்பது வாழ்க்கையின் உயரத்தை வானத்தின் உயரம் அளவுக்கு உயர்த்திவிடும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். முற்காலத்தில் வாழ்ந்த 2 நபர்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் தெளிவான புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முற்காலத்தில் வாழ்ந்த 2 நபர்கள், இருவரில் ஒருவர் தனக்கான காலி இடம் ஒரு தோட்டத்தை விற்பனை செய்கின்றார். மற்ற ஒருவர் அதை விலை கொடுத்து வாங்குகின்றார். தான் வாங்கிய நிலத்தில் தங்கத்தினால் ஆன புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதை எடுத்துக்கொண்டு வாங்கிய அவரிடம் கொடுக்கின்றார். பெற்றவர் வாங்க மறுக்கின்றார். காரணம், காலியான இடத்தை மட்டும்தான் உங்களிடம் நான் வாங்கினேன், இந்த தங்க புதையல் உங்களுக்கு உரியது என்று கூறினார். அதற்கு விற்றவர் கூறினார், எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் விற்றுவிட்டேன், உங்களுக்கே உரியது அந்த தங்க புதையலும் சேர்த்து என்று கூறிவிட்டார். இருவரும் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை சந்திக்கின்றார்கள். தங்களின் வழக்கை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வழக்கறிஞர் இவர்களுடைய சொற்களை கேட்டு ஆராய்ந்து விட்டு அந்த வழக்கறிஞர் சொல்லுகின்றார், இருவரிடமும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கின்றார். அதற்கு ஒருவர், எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது என்று கூறினார். மற்ற ஒருவர், எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது என்று கூறினார். அப்படியானால் இருவருக்கும் திருமணம் முடித்து வையுங்கள், அந்த தங்க புதையலை இருவரும் அனுபவித்துக் கொள்வார்கள் என்று கூறினார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இருவருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததன் காரணமாக மிக சாத்தியப்படாத அந்த தங்க புதையல் என்ற அந்த சொல் சாதாரணமான விஷயமாக ஆகிவிட்டதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் பழக்கம் இருந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அசாதாரணமான செய்திகளை கூட சாதாரணமாக கடந்து செல்ல முடிகிறது என்பதை கூறிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.